வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரைட் நோ கரியர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைஃப்பில் முக்கியமான சில விஷயங்கள் அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலில் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நிறைய இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் அப்லோட் பண்ணுவோம். அண்ட் அது ரிலேட்டடாக எப்படி நம்ம எக்ஸாம்ஸ்க்கு படிக்கலாம், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரியும்னா நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இப்போது என்ன பேச போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் முக்கியமாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், ஸோ அதை தான் நம்ம வாழ்க்கையில் அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நினச்சிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 பேர் எடுத்துக்கலாம். இந்த 50 பேரும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் ஒரு 50 பேர் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அந்த 50 பேர் நம்ம இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகுவோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒருத்தரோட டெசிஷனும் ஒரு மாதிரி இருக்கும். எப்போ டிசைட் பண்ணியிருக்காங்க, எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் டிசைட் பண்ணியிருக்காங்கன்றது ஒருத்தருக்கும் டிஃபர் ஆகும். அண்ட் அது என்ன அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் சிலருக்கு மொக்கையாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இது மொக்கையாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு மேபி உங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ விஷயத்துக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு சர்டைன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க. சிலர் பார்த்திங்க அப்படின்னா அவங்க காலேஜ் படிக்கும் போதிலிருந்தே டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு டிகிரி போட்டிருப்பாங்க, அது பிடிக்காமல் போயிருக்கலாம் அந்த ஃபீல்டு, அப்போ டிசைட் பண்ணியிருப்பாங்க. சிலர் அப்படிலாம் இல்லாமல் அவங்க எடுத்த டிகிரி பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, ஓகே நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போகலான்றதை டிசைட் பண்ணியிருப்பாங்க. சிலர் பேரண்ட்ஸ் சொல்லி டிசைட் பண்ணியிருப்பாங்க. சிலர் வேலைக்கு போய் அந்த வேலை பிடிக்காமல் டிசைட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஜாப்க்கு போயிட்டு அங்கே இருக்க சுச்சுவேஷன்ஸ் பிடிக்காமல் ஓகே நம்ம கவர்மெண்ட் ஜாப் போகலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ கேட்குறவங்களாம் நிறைய பேர் அந்த சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போகலான்றதை டிசைட் பண்ணிங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்காமல் இருந்திருக்கும். ஸோ ஓகே நம்ம கவர்மெண்ட் ஜாப்க்கு எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு நம்ம அதில் நல்லா செட்டில் ஆகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கேட்டகரியிலையுமே நிறைய பேர் இருப்பீங்க. அண்ட் நிறைய பேர் ஃபீல்டு பிடிக்காமல் இருந்திருக்கும். அதனால் நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. படித்தது 4 வருஷமோ 3 வருஷமோ அது சுத்தமாக அது ஏதோ படிக்கணுன்ட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க டிசைட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய பேர் என் வேலை இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு நம்மளை நக்கல் அடிச்சிருப்பாங்க. முக்கியமாக ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் நக்கல் அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்குள்ளே ஒரு வெறி வந்திருக்கும். இவங்க கிட்டலாம் இவங்களாம் மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி நம்ம சாதிச்சு காட்டணும், கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி நிறைய பேர் டிசைட் பண்ணியிருப்பீங்க. சிலருக்கு அது ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும். கவர்மெண்ட் வேலைன்றது பெரிய ட்ரீமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிசைட் பண்ணியிருப்பீங்க. இது நான் சின்ன விஷயங்கள் நான் கேள்விப்பட்டதை மட்டும்தான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். இது மாதிரி இல்லாமல் நிறைய சுச்சுவேஷன்ஸ்க்கு நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்படி டிசைட் பண்ணவங்க நான் ஒரு 50 மெம்பர்ஸ்ன்றது ஒரு கவுண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ 50 மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா அந்த 50 மெம்பர்ஸில் எத்தனை பேர் நிஜமாக அதுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்க? கண்டிப்பாக அந்த 50ல் ஒரு 2 or 3 மட்டும்தான் அவங்க தான் ரேங்க்கில் நிற்கிறாங்க. இதுதான் உண்மை. ஏன் மிச்சவங்களால பண்ண முடியல? அவங்களுக்கு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல், அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்கு படிக்கணும்னு வெறி இருக்கும், பட் ஆனால் டைம் இருக்காது. அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் படித்தாகணுன்ற சுச்சுவேஷன்ஸும் இருக்கும். ஏன்னா அவங்க ஃபேமிலியும் பார்க்கணும், அண்ட் அதே சமயத்தில் அவங்க ட்ரீமும் பார்க்கணும். அவங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்காது, கிடைக்கிற வரைக்கும் அந்த வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு
போகிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க படிக்காமல் இருப்பாங்க. சிலருக்கு இன்னும் வந்து அதோட சீரியஸ்னஸ் புரியாமல், அதாவது லைஃபோட சீரியஸ்னஸ் புரியாமல் இருப்பாங்க. புரிஞ்சாலுமே அவங்க வந்து அந்த அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் இப்போ நீங்கள் இப்போ இந்த வீடியோ கேட்குறீங்க அப்படின்னா இந்த டைம் இந்த ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் நாளையிலேருந்து ஒழுங்காக படிக்கணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுவீங்க. பட் அகைன் வந்து நாளையிலேருந்து அதை கண்டினியூ பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து மென்டாலிட்டி, ஹியூமன் மென்டாலிட்டி அப்படி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு பயம் இருக்கும். நல்லா படிப்பாங்க, டெய்லி படிப்பாங்க எக்ஸாம்ஸ்க்கு, ஒரு வேளை இது நடக்காமல் போகுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய பேருக்கு என்கரேஜ் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. பட் நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், இது சாதிக்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் எண்ணம் வந்து செயலாக நம்ம காமிக்க மாட்டோம். நிறைய காரணங்கள் இருக்கும் அதுக்கு. சிலர் வந்து வேணும்னே டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க, சிலருக்கு அந்த டைம் கிடைக்காம இருக்கும். இப்போ நிறைய கேர்ள்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கேர்ள்ஸ்லாம் வீட்டில் சும்மா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருப்பாங்க. அதுவும் ஒரு வேலை தான்றதை யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவங்க படிக்கணுன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் மேரேஜ் ஆன கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு அந்த வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு கிடைக்கிற டைமில் படிக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸால் வந்து உங்களுக்கு அந்த டவுட் இருக்கும், நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணுவோமா, கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய டவுட் இருக்கும். நிறைய பேருக்கு, சிலருக்கு வந்துட்டு இன்கேஸ் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலனாலும் ஓகே, மேபி அவங்க லைஃப் நல்லா ரன் ஆக வாய்ப்பு இருக்கும். அந்த சோர்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுன்றது சோர்ஸ் இல்லைனாலும் அவங்களுக்கு வேறு சான்ஸ் இருக்கும். ஆனால் சிலருக்கு இது கிடைக்கலனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்போம் இல்லையா? அவங்க எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. பட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அதுக்கான முயற்சிகளை நீங்கள் போட்டிங்களா? முயற்சி போடாமல் நடக்கலை, நான் பாஸ் பண்ணல அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ நிறைய பேருக்கு வந்து என்கரேஜ் பண்ண ஆள் இருக்காது. கண்டிப்பாக சிலருக்கு என்கரேஜ் பண்ண ஆள் இருக்கும். ஆள் இருக்கவங்க நிஜமாக கொடுத்து வச்சவங்க, ஆள் இல்லாதவங்க அதை விட கொடுத்து வச்சவங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் தான் என்கரேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணிக்கிறத விட பெரிய என்கரேஜ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்மளால் வந்து நம்மளால் என்கரேஜ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு தெரியல. இன்னும் சொல்லணுன்னா எனக்கே கூட சில பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு இருந்ததில்லை. ஸோ இந்த டைமில் நான் ஒருத்தவங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் யூடியூப் சேனலில் தான் வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் போயிட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தாலோ இல்லை என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தா தெரியும். லாஸ்ட் ஒரு 2 months கிட்ட வந்து நான் வீடியோஸே அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு வீடியோவில் கூட இனிமேல் கண்டினியூ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். பட் நான் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். காரணம் என்னென்னா, எனக்கு நான் வந்து சந்தித்த சில ப்ராப்ளம்ஸால் என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இது வந்து யூடியூப் சேனலில் நான் வந்து இந்த வீடியோஸ் போடுறது அப்படின்றது நான் என் மனசுக்கு எடுத்த ஒரு டெசிஷன். பட் அந்த டெசிஷனை என்னால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. ஆஸ் நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்றது டெய்லி ஃபாலோ பண்ணணும். சில இடத்துல உங்களால் ஃபாலோ பண்ண முடியாமல் போயிருக்கும். ஸோ என்கரேஜ் பண்ண ஆள் இருந்திருக்காது. அதனால் நீங்கள் அதை அப்படியே விட்டுருப்பீங்க. இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கும்ல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். ஸோ நான் சில ப்ராப்ளம்ஸால் என்னால் போட முடியல. பட் எனக்கு ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் கிடச்சிது. அதனால தான் நான் அகைன் இதை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு பர்சனை பற்றி நான் இங்கே மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான், ஒரு பிரதரு. ஸோ அவங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன் சிசி நீங்கள் வந்து வீடியோவே போடுறது இல்லை, ஸோ ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸாக அது வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன லைனாக இருக்கலாம், இல்லை பார்க்குறவங்களுக்கு அது ஜஸ்ட் ஒரு லைனாக இருக்கலாம். ஆனால் அது எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ அந்த ஒரு லைன் தான் வந்து என்ன அகைன் வீடியோ போட வச்சுது. ஸோ அந்த பிரதருக்கு இந்த டைமில் நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ரொம்ப 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 நன்றி. ஸோ அந்த மாதிரி என்கரேஜ் பண்ண மனசு எத்தனை பேருக்கு இருக்குன்னு நிஜமாலுமே எனக்கு தெரியாது. கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு மனசு இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நம்ம வளர்ந்து வந்தாலே என்ன பண்ணுவாங்க, ஒரு பொறாமைப்படுவாங்க. இல்லை 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 இதுக்கப்புறம் நீ தோற்று போயிடுவ, இது ஒன்றும் சக்ஸஸ் ஆகாது, எடுத்த உடனே சக்ஸஸ் கிடைக்கலாம், இது அந்தளவுக்குலாம் சக்ஸஸ் ஆகாது, போக தான் போகிறேன், நீ ஃபெயில் தான் ஆக போகிற அப்படின்ட்டு நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்கரேஜ் பண்ணுறவங்க கண்டிப்பாக கொஞ்சமாக தான் இருப்பாங்க. அப்படி என்கரேஜ் பண்ணுறவங்களும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக. அதுதான் சுச்சுவேஷன். ஸோ அப்படி இருக்கிற இதில் வந்து என்கரேஜ் பண்ண ஆள் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்படி கிடைச்சா கண்டிப்பாக அந்த என்கரேஜ்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து லைஃப்பில் அது ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும்.
அண்ட் ஸோ வந்து என்கரேஜ் பண்ண ஆள் இல்லாமல் இருக்கவங்களுக்கு நீங்கள் தான் கண்டிப்பாக ஒரு என்கரேஜ்மெண்ட். பட் உங்களுக்கு அந்தளவுக்கு தன்னம்பிக்கை தைரியம் இல்லைன்னா கண்டிப்பாக கவலைப்படவே வேணாம். உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் சொல்கிறேன். ஸோ இதில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்கரேஜ் பண்ண ஆள் இல்லைன்னா கண்டிப்பாக, அதாவது எல்லாருமே என்ன டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, என்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்க, வேலைக்கு போகாமல் சும்மா தண்டை சோறு சாப்பிட்டுட்ருக்கேன்னு சொல்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பீங்க. பட் என்கரேஜ் பண்ண ஆள் இருக்காது. உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை தைரியம் வந்து இல்லாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் யாருமே வந்து கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். பட் ஆனால் அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும். ஸோ அப்படி உங்களுக்கு கண்டிப்பாக என்கரேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை நான் ரியலைஸ் பண்ணதுனால நான் சொல்கிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு என்கரேஜ் பண்ண யாரும் இல்லை, உங்களாலையும் உங்களை என்கரேஜ் பண்ணிக்க முடியலன்னா கவலையே பட வேண்டாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் உங்களுடைய இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணுறதுனால என்னால் படிக்க முடியல, ஸோ அந்த மாதிரி டவுட்ஸை நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து லிங்க்கில் தரேன். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் என்கிட்ட. அண்ட் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் மெசேஜ் பண்ண முடியாது, பட் எனி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்க சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக நான் இருப்பேன். ஸோ நிறைய பேர் நினைக்கிறவங்க இருப்பீங்க மேபி. ஸோ நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா, நீ அந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணிடுவே அப்படின்னு நினைக்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு யாருக்கு என்கரேஜ்மெண்ட் தேவைப்படுதோ, அது வந்து என்கரேஜ்மெண்ட் கிடையாது. சில டைமில் வந்து உங்களால் வந்து ஒரு சில விஷயங்களை எதிர்கொள்ள முடியாது, ஒரு சில விஷயத்தால் உங்களால் படிக்க முடியாது அப்படின்றப்போ அதை சொல்கிறதுக்கோ இல்லை ஷேர் பண்ணுறதுக்கோ அந்த டைமில் வந்து அந்த டைமில் வந்து இது எப்படி நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. அந்த டைமில் உங்களுக்கு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி உங்கள் மனசை சரிப்படுத்தி உங்களுடைய வழியில், அதாவது படிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கான ஏதோ ஒரு வார்த்தை வந்து அந்த இடத்துல உங்களை மாற்ற ஒரு ஆறுதல் கூட வச்சுக்கலாம். ஸோ அது இல்லை ஒரு பெரிய டவுட், அது ஆறுதல்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு படிக்கிறதுல வந்து நிறைய சிலபஸில் கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் இருக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி என்னை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க அந்த மாதிரியும் இருக்கலாம். அந்த டைமில் ஏதோ ஒரு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தால் ஒரு இதுக்கெலாம் நீ ஏன் ஃபீல் பண்ணுற, அதெல்லாம் கண்டுக்காது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது வந்து கண்டிப்பாக நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டவுட்ஸும் இருக்கும். எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் யூடியூப்லையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லேயும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஸ்டாகிராமில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, யூடியூப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யூடியூப் கமெண்ட்ஸில் போடலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் நல்ல ஒரு சாலிடாக நிறைய பேர் கலாய்க்கிறதுக்கெலாம் மெசேஜ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு டிஎன்பிஎஸ்சின்னு இல்லாமல் பொதுவாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு படிக்கிற விஷயத்தில் ஏதாச்சும் டிஸ்கரேஜ்மெண்ட் இருக்குது லைஃப்பில், இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க, அந்த டைமில் உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்கரேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய இந்த மனோதத்துவ வியாதி அதை வந்து சரி பண்ணுற ஆள்லாம் கிடையாது. எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடச்சி நான் ரியலைஸ் பண்ணி நான் ஒரு இடத்துல கொஞ்சம் மேலே வந்திருக்கேன் அப்படின்றதுனால, அதை நான் ரியலைஸ் பண்ணதுனால மேபி உங்களுக்கு அந்த ஒரு மேல் போகிற ஒரு ஸ்டெப்புக்கு நான் ஒரு காரணமாக இருக்கலாம். அது காரணமாக இருந்தால் எனக்கு ஒரு சந்தோஷம் தானே. அது கிடைக்காம இருந்ததுன்னா நான் இத்தனை நாள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு கிடச்சி நான் வந்து ஒரு படி மேலே வந்திருக்கேன்னா அது போல் மற்றவங்க எத்தனை பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது கரெக்டாக தப்பாக எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணலாம், இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற விஷயத்துக்காக. ஓகேவா? ஸோ அதை நான் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் அது சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போட்டிருந்தேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு நம்ம வேலைக்கு போயிட்டு நம்மளை யாரெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணாங்களோ, யாரெல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்களோ, யாரெல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ண வைக்கிறது உடனே நடக்காது. கண்டிப்பாக ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் ஒரு நாள் அவங்க வாயால் சொல்லுவாங்க, இவன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா, நான் இவன் அப்படி நினச்சேன் இப்படி நினச்சேன், ஆனால் பரவாயில்ல பையன் சாதிச்சிட்டான், இந்த பொண்ணு சாதிச்சிட்டா அப்படின்னு அவங்க வாயாலே சொல்லுவாங்க. கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். அதுக்கு நீங்கள் அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்லாம் கண்டுக்கக்கூடாது. உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் மொக்கையாக போயிருந்தால் ரொம்ப 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 சாரி. இதான் இந்த வீடியோவோட எய்ம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸோட எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
இது போல் நிறைய இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் எண்ணங்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.